இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தோம் 3 மணி நேரம் ஆயுமே விக்கல் சரியே ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக அப்நார்மல் தான். நார்மலாக ஹிக்கப்ஸ் அப்படின்றது டயஃப்ரம் மூச்சு மசில், நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட ஒரு மெயின் மசில் இருக்கும். அதனுடைய அப்நார்மல் கான்ட்ராக்ஷனால தான் வருது இந்த ஹிக்கப்ஸ். 5 to 10 மினிட்ஸில் நிறையா பேருக்கு 99% ஆஃப் த டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நாங்கள் நிறையா பேஷண்ட் பார்க்குறது ஃபஸ்ட்டு ஃபீவர் வருது, அதனால சிவியர் அல்சர் வந்துடுது. அந்த அல்சர்னால அந்த நரம்புலனுடைய ஸ்டிமுலேஷன் அதிகமாகி இந்த ஹிக்கப்ஸ் வந்துடுது. ஸோ இந்த அல்சரை நாங்கள் ஆக்டிவாக ட்ரீட் பண்ணவே இந்த ஹிக்கப்ஸ் சரியாக ஆரம்பிச்சது. நார்மலாக வர ஹிக்கப்ஸ் நம்ம சாப்பாட்டினுடைய முறையினால தான் வருது. திடீர்னு சூடாக சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஜில்லுன்னு சாப்பிட்றதுனாலையோ, சோடா, பிவரேஜஸ், ஆல்கஹாலிக் பிவரேஜஸ், ஏரேட்டட் பிவரேஜஸ்னுடைய கன்சப்ஷன்னாலையும் தான் வருது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணாலே ஹிக்கப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சரியாயிடும். ஸோ இந்த அல்சர் பேஷண்ட் மாதிரியும் வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது. இந்த ஹிக்கப்ஸ் லாங் டேர்மாக லாங் டியூரேஷனுக்கு இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் இந்த ஹிக்கப் சரி பண்ண முடியும்.